ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். இறைவன் நுரையும் காவியம். இறைவன் நுரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயமணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் தருமொழியாம். ஆலயமணியே அவர் குரலாம் அழைக்கும் இறைவன் தருமொழியாம். பீடமே அன்பின் பிரசன்னமாம். பீடமே அன்பின் பிரசன்னமாம். பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமாம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய காவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த கார்த்திகை மாதத்திலே நாங்கள் சிறப்பாக எங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூறுகின்ற இந்த மாதத்திலே இறைவன் நமக்கு சிறப்பாக நம்முடைய குடும்பத்திலிருந்து மரணித்த ஒவ்வொருவருக்காகவும் இன்றைய நாளிலே இறைவன் நோக்கி மன்றாடுவோம். சிறப்பாக அவருடைய குறை குற்றங்களை இறைவன் மன்னித்து அவர்களுக்கு நித்திய அழைப்பாற்றியை கொடுத்தருள வேண்டும் என்று இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்னும் சிறப்பான முறையிலே நாங்கள் ஆண்டவர் நோக்கி இந்த மண்ணிலே அமைகின்ற புதிய அரசுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். 2-3 பெரும்பான்மையோடு இந்த மண்ணிலே இந்த நாட்டிலே உருவாகி இருக்கின்ற புதிய அரசு இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் சமத்துவமாக நடத்தி இந்த நாட்டை ஒரு நல்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய வகையிலே புதிய பாராளுமன்றத்திலே இருக்கின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் புதிய அமைச்சரவையையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இன்றைய திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். சிறப்பாக இந்த புதிய அரசியல் கலாச்சாரம், புதிய சிந்தனைகள் மறைந்திருக்கின்ற நம்முடைய நாட்டை ஆசீர்வதித்து சமாதானமும் சுபிட்சமும் இந்த நாட்டிலே மலர வேண்டுமென்று இன்றைய திருப்பலியிலே நாங்கள் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரை இந்நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவாவும் மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகிறோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லாத முழுமையை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற
உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். திருத்தூதர் ஜோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 10 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, அரியணையில் வீற்றிருந்தவரது வலக்கையில் ஒரு சுருளட்டை கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது. அது 7 முத்திரை பொறிக்கப் பெற்று மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வலிமை மிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்கக் கண்டேன். நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்த எவராலும் இயலவில்லை. சுருளேட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன். அப்பொழுது மூப்பருள் ஒருவர் என்னிடம், அழாதே, ஜூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். அந்த 4 உயிர்களும் மூப்பர்களும் புடைசூழ அரியணையின் நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்ப பெற்ற கடவுளின் 7 ஆவிகளே. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் வலக்கையில் இருந்த அந்த ஏட்டை எடுத்தது. அப்பொழுது அந்த 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறைமக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 149. இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக, ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ராயேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். நடனம் செய்து அவரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி ஆலிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும்.
இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். உங்கள் இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தாலே துணை நலம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்பொழுது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரணெழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்திலும் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை. இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அண்மையிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு புதிய திருமடலை வரைந்திருக்கின்றார். அவருடைய பெயர் டிலெக்ஸிட் நோஸ், அதாவது அவர் அன்பு செய்தார், அவர் எங்களை அன்பு செய்தார் என்கின்ற இந்த தலைப்பிலே ஒரு அழகான திருமடலை அவர் வரைந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த திருமடலிலே இதயத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர் எடுத்தியம்பி அந்த இதயத்திலிருந்து ஆண்டவருடைய அந்த பரிசுத்தமான இதயத்தை நமக்கு வெளிப்படுத்தி அந்த ஆண்டவருடைய அந்த புனிதமான இதயம் அன்பை நமக்கு பொழிந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். சிறப்பாக இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தன்னுடைய வார்த்தையினாலும் தன்னுடைய செயற்பாடுகளினாலும் இந்த புனிதமான இதயத்தினுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். The Sacred Heart of Jesus. ஆகவே இவ்வாறாக எவ்வாறு இயேசு தன்னுடைய வார்த்தையினாலும் செயற்பாடுகளினாலும் அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார், அந்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பைத்தான் நாங்கள் நம்முடைய வாழ்வில் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று இந்த திருமடலில் மிக மிக அழகாக நம்முடைய திருத்தந்தை குறிப்பிடுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அந்த அன்பினுடைய தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு அந்த எருசலேம் நகரில் இருக்கின்ற
அந்த பிரமாண்டமான ஆலயம் நேர்த்தனை பொருட்களால், கவின் பொருட்களால் மிக அழகாக கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு பிரமாண்டமான ஆலயத்தை பார்த்து இயேசு அழுகிறார். அழுகிறார் என்று சொல்லுகிற பொழுது இயேசுனுடைய இந்த திரு இதயத்தினுடைய அந்த அன்பினுடைய தன்மைகளை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு அழுதார், அன்பினால் அழுதார். அந்த மக்கள் அடைய போகின்ற அழிவை கண்டு அவர் அழுதார். இதுதான் திரு இதயத்தினுடைய ஒரு அழகான வெளிப்பாடாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்பொழுது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அழுதார் என்றால், அந்த மக்கள் அமைதிக்குரிய வழியை அடையாமல் தங்கள் இதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் இருந்ததால் அவர்கள் அழியப் போகின்ற அந்த அழிவை நினைத்து இயேசு அழுகிறார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் இயேசுவுடைய திரு இதயத்தினுடைய அந்த அழகான பண்பாக இருக்கிறது. இதைத்தான் இந்த டிலெக்ஸிட் நோஸ் என்கின்ற திருமடலில், அவர் அன்பு செய்தார் என்கின்ற அந்த திருமடலில் நமக்கு திருத்தந்தை வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த காலத்திலே சிறப்பாக நாங்கள் இந்த ஆண்டினுடைய இறுதியிலே, திருவழிபாட்டினுடைய இறுதி காலத்திலே இருக்கின்ற இந்த வேளையிலே, இந்த உலகத்தினுடைய முடிவை பற்றி எங்களுக்கு இறைவன் வெளிப்படுத்துகின்ற இந்த வேளையிலே, நாங்கள் அவருடைய இதயத்திலிருந்து அழகாக ஓடி வருகின்ற, ஊற்றாக ஓடி வருகின்ற அந்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்வோம். அந்த அன்பு எங்களை புனிதப்படுத்தும், அந்த அன்பு எங்களை புதுப்பிக்கும் என்று சொல்லுகின்றார் திருத்தந்தை. திரு இதயத்தினுடைய அன்பு புனிதப்படுத்தக்கூடியது, புதுப்பிக்கப்படக்கூடியது. ஆகவே இந்த அழகான இந்த திருமடல் நமக்கு தருகின்ற இந்த அன்பை, இயேசுவுடைய அந்த இரக்கத்தினுடைய அன்பினுடைய அந்த அழகான ஆழத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அதனூடாக நாங்கள் மாற்றம் பெற்று அந்த அன்பை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள இறைவன் துணை செய்ய வேண்டும் என்று இன்றைய திருப்பலியிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அனைத்தையும் ஆண்டு நடத்தும் இறைவா, திரு அவையை வழி நடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தன்னலமற்ற தொண்டுள்ளத்தோடு உம் பணியை செய்யவும், உம் உண்மை சீடராய் வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே, உலகில் நடைபெறும் தீவிரவாத செயல்களால் ஏற்படும் உயிரிழப்புகள், பொருளாதார பிரச்சினைகள் ஆகியவற்றால் பரிதவிக்கும் மக்களுக்கு நீரே ஆறுதலும் தேறுதலுமாக இருந்து அவர்களுக்கு அமைதியான வாழ்வை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இறந்தோரை நினைவு கூறும் இம்மாதத்தில் எம்மை விட்டு பிரிந்து சென்ற உறவுகளை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் குறை குற்றங்களை மன்னித்து அவர்களை நீர் உம்மிடம் சேர்த்து கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்று இறைவா, எம் நாட்டு இளையோரை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் தம் இளமை காலங்களில் உம் தூய ஆவியின் துணையை நாடி ஞானத்தை பெற்று தங்கள் சொல்லாலும் செயலாலும் விசுவாச வாழ்வின் சாட்சிகளாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், மீண்டும் ஒரு புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நம் திருத்தந்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த புதிய திருமடலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த திருமடலில் வருகின்ற இயேசுவுடைய திரு இதயத்தினுடைய அன்பை நாங்கள் ஆழமாக புரிந்து கொண்டு
அதனூடாக நாங்கள் உருமாற்றம் பெற்று இந்த அன்பின் சீடர்களாக சமூகத்திலே புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவர்களாக எங்களை உருவாக்கியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். அதனால் மாண்புக்குரிய எமது திருமுன் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கை இறைப்பற்றின் அருளையும் நிலையான பேன்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏன் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயும். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது என்னும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதலோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே முடியாவையை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகினிவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்க உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து நம்முடைய வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேனேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துடைய திருவிருந்து கலைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்செரும் இரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம்
நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவே, என்று நெஞ்சம் அழைக்குது வருவாய்தவா, என்று நெஞ்சம் அழைக்குது வருவாய்தவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும், என் வாசல் அடைந்திடுவே. நான் என்று முன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்று முன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. இறைவனுக்கு நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய தூய மலர்களின் கொடைகளை பெற்று நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம்முடைய திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. தாயே நீயானதால் தாவரி தென்னில் நேசம் வைத்தாழ்வது நின் கடனாமே. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.